வெளியான கருத்து கணிப்பு முடிவு அனைத்து தலைவர்களையும் வீழ்த்தி முதலிடம் பெற்ற அண்ணாமலை அதிர்ச்சியில் தமிழக அரசியல் களம். புதுக்கோட்டையில் அண்ணாமலையின் பேச்சை கேட்டு ஆர்ப்பரித்த தொண்டர்கள், அதிர்ந்த அரங்கம். புத்துயிர் பெற்ற பாஜக, பதற்றத்தில் வேடிக்கை பார்த்த அமித்ஷா. திமுகவின் தில்லுமுழுவை பழைய ஆக்ரோஷத்துடன் போட்டு தாக்கிய அண்ணாமலை, ரசித்து பேச்சை கேட்ட அமித்ஷா. அமித்ஷா வீசிய பெரிய அணுகுண்டு, பதற்றத்தில் திமுக. எடப்பாடியின் மீது கடும் கோபத்தின் உச்சத்தில் அமித்ஷா. தமிழக வருகையின் பின்னணி என்ன? உதயநிதி ஒருபோதும் தமிழக முதல்வராக முடியாது. புதுக்கோட்டையில் அமித்ஷா கொடுத்த புது வார்னிங். புத்தி இல்லாமல் ஸ்டாலின் ஆட்சி செய்கிறார். தமிழக வரலாறு திமுகவை காரி உமிழும். பல கருப்பையா அதிரடி கருத்து. பரபரப்பான தமிழக அரசியல் களம். என்ன நடந்தது? வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசியல் களம் என்பது அண்ணாமலை சுற்றிதான் நடைபெற்று வருகிறது. நம் கண்கூடாக கண்ட விஷயங்கள் தான். பாஜகவின் மாநில தலைவராக இருந்தாலும் சரி, பதவி இல்லாவிட்டாலும் சரி, தமிழக அரசியல் என்பது அண்ணாமலை சுற்றிதான் நடைபெற்று வருகிறது. லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து நடத்திய தமிழகம் முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் அனைத்து தலைவர்களையும் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பெற்று இருக்கிறார். கருத்து கணிப்பை தலைமையேற்று நடத்திய திருநாவுக்கரசு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கடந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளும் எடுக்கப்பட்ட முடிவுகளை பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிட்டார். ஏற்கனவே திருநாவுக்கரசு அவர்கள் பல துல்லியமான கருத்து கணிப்பை வெளியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் பார்த்தால் அதிமுக திமுக இரு கட்சிகளையும் தமிழக மக்கள் உதறி தள்ளிவிட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக எப்படி செயல்பட்டார் என்று மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் 54% மக்கள் அண்ணாமலையை வரவேற்று இருக்கிறார்கள். அதே போல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடத்திய சுற்றுப்பயணம் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஈடுபட்டு இருக்கிறது என்றால் வெறும் 9% தான். திரு நயினாரின் இந்த சுற்றுப்பயணத்தை 74% மக்கள் ரசிக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை என்றுதான் மக்கள் கருத்துக்களாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவே திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நடத்தினார். அதில் சாதாரண ஏழை எளிய படித்த இளைஞர்கள் வெகுவாக கவர்ந்தது. தன் எழுச்சியாக அண்ணாமலை நடத்திய யாத்திரையில் தமிழக இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். அதே போல திரு நயினாரின் யாத்திரை பணம் கொடுத்து கூட்டணி கட்சிகளில் எல்லாம் இணைத்தும் கூட அந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு இல்லை, செல்வாக்கு பெறவில்லை என்றுதான் மக்கள் கருதுகிறார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் ஒரு நிரந்தர நீடித்த இடத்தை பிடித்து விட்டார் என்றுதான் மக்கள் பார்த்து வருகிறார்கள் என்பது இந்த கருத்து கணிப்பின் முடிவில் நமக்கு தெரிய வருகிறது. அதே போல இந்த திமுக ஆட்சி காலத்தில் யார் மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டார்கள் என்ற கருத்து கணிப்பில் திரு அண்ணாமலை அவர்களே முதலிடம் பிடித்திருக்கிறார். அதற்கு அடுத்த இடத்தில்தான் சீமான், விஜய், எடப்பாடி இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். விஜய் எப்படி இதுல 3ஆம் இடம் பிடித்தார் என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். திரு விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு தான் அந்த 3ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு காரணமாகவும் அமைந்திருக்கிறது. அதை தான் நாம் பார்க்க வேண்டும். திரு எடப்பாடி அவர்களுக்கு தமிழக இளைஞர்களின் மத்தியில் செல்வாக்கு இழந்து விட்டார் என்றுதான் இந்த கருத்து கணிப்பின் முடிவும் நமக்கு தெரிய வருகிறது. அதுபோல தமிழக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த அரசியல் தலைவராக விஜய் அவர்கள் முதலிடம் பிடித்திருக்கிறார். இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் அல்ல. அவருக்கு உண்டான ஒரு சினிமா பின்புலம் இருக்கிறது. நீண்டகால சினிமாவின் முகமாக விஜய் அவர்கள் இருந்து வருகிறார். இன்று அரசியல் இயக்கம் தொடங்கியவுடன் அவரது ரசிகர்கள் விஜயின் தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்களின் வாக்குதான் இன்று. அதனால்தான் திரு விஜய் அவர்கள் முதலிடம் பிடித்திருக்கிறார். இதில் 2ஆம் இடம் பிடித்தவர் தான் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு உட்படுத்த வேண்டியவர். 2ஆம் இடம் பிடித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள்.
எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாமல், மீடியா வெளிச்சம் இல்லாமல், சுயமாக மக்களுக்காக போராடி இளைஞர்கள் கூட ஒருங்கிணைந்து 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். திரு உதயநிதி அவர்கள் கூட 3ஆம் இடத்தை தான் பிடித்திருக்கிறார். ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் திமுக என்ற ஒரு விருட்சமான ஆலமரம் இருந்தும் கூட உதயநிதியால் 3ஆம் இடம்தான் பிடிக்க முடிந்திருக்கிறது என்றால், தமிழக இளைஞர்கள், படித்தவர்கள் அண்ணாமலையை எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு படித்தவர் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று தமிழக இளைஞர்கள் எண்ணுகிறார்கள். அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் மிகச் சரியான பொருத்தமாக இருப்பார்கள் என்று தமிழக இளைஞர்கள் கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திற்கு யார் முதல்வர் வேட்பாளராக இருந்தால் சரியாக இருக்கும் என்ற ஒரு கேள்விக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முதலிடத்தையும், திரு விஜய் அவர்களுக்கு 2ஆம் இடத்தையும், திரு எடப்பாடி அவர்களுக்கு 3ஆம் இடத்தையும், திரு அண்ணாமலை அவர்களுக்கு 4ஆம் இடத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இதில் மிக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்றால், முதல் 3 இடத்தை பிடித்த மூவர்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு தனி இயக்கம் இருக்கிறது. அண்ணாமலைக்கு எந்தவித இயக்க பின்புலமும் இல்லாமல் தற்போது அந்த கட்சியில் தலைவராக கூட இல்லை. இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக அண்ணாமலை விளங்கி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் தலைவராக நீடித்திருந்தால் விஜயை முந்தியிருப்பார் என்றுதான் இளைஞர்கள் கருதுகிறார்கள். அது உண்மையும் கூடதான். பாஜகவே தன் தலையில் மண்ணை வாரி அள்ளி போட்டுக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், நேற்று புதுக்கோட்டையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நாம் பார்த்தோம். திரு நயினார் அவர்கள் அண்ணாமலையின் பெயரை உச்சரித்த பின்பு அங்கு குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் ஆர்ப்பரித்த காட்சிகள் புல்லரிக்கும் விதத்தில் இருந்தது. அதன் பிறகு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையின் பெயரை குறிப்பிடும் போதும் அங்கு குழுமியிருந்த தொண்டர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் மேடை ஏறி பேச சொன்ன அடுத்த கணமே அரங்கம் முழுவதும் கூட்டம் ஆர்ப்பரித்தது, ஆரவாரமிட்டது. இதை பார்த்து முதலில் கைத்தட்டி ரசித்தவர் அமித்ஷா அவர்கள் தான். திரு அண்ணாமலை அவர்கள் பேச்சை தொடங்கியும் கூட அந்த ஆரவாரம் நிற்கவில்லை. தொண்டர்களை பார்த்து நன்றி சொன்னார். ஒரு முறைக்கு இருமுறை நன்றி, அமைதி காக்கவும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியும் கூட தொண்டர்கள் ஆர்ப்பரித்தனர். அந்த காட்சியை பார்த்த பின்புதான் ஓராண்டு காலத்திற்கு பின்பு மீண்டும் பாஜக புத்துயிர் பெற்று விட்டதோ என்று ஒரு கணம் தோன்றிய தருணம் தான் அது. அந்த அளவிற்கு ஆரவாரமாக அந்த அரங்கம் குழுமியிருந்தது. அவர் பேசும்போது கூட பழைய திமுகவை கடுமையாக பழைய ஆக்ரோஷமான அண்ணாமலையாக தான் அவரது பேச்சின் வெளிப்பாடு வெளிப்பட்டது. திமுகவை மிக கடுமையாக பேசினார் திரு அண்ணாமலை அவர்கள். அவரது பேச்சை திரு அமித்ஷா அவர்கள் உட்கார்ந்து பொறுமையாக கேட்டு ரசித்துக் கொண்ட காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகளாக தான் இருந்தது. அதன் பிறகு திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை வீசி சென்று இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். முதல்வர் ஸ்டாலினின் கனவு உதயநிதியை சிஎம் ஆக்குவது, அது ஒருபோதும் இனி நடக்காது. அதற்காக எப்பேற்பட்டாவது என்டிஏ தடுத்து நிறுத்தும், என்டிஏ ஆட்சி அமைக்கும், மோடி தலைமையின் கீழ் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று அமித்ஷா அவர்கள் பேசி வியப்பளித்தார். திமுகவின் ஆட்சியையும் ஸ்டாலினின் ஆட்சியும் நிச்சயமாக கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் வீழ்த்தி ஆக வேண்டும் என்று தொண்டர்கள் மத்தியில் திரு அமித்ஷா அவர்கள் ஆர்ப்பரித்தார். அவர் பேசும்போது கூட அதிமுக பாஜக கூட்டணி இன்று நேற்று அமைந்ததில்லை, 98 காலத்தில் இருந்து தொடர்ந்து பல முறை கூட்டணி வைத்திருக்கிறோம், பல தேர்தல்களில் வென்று இருக்கிறோம் என்று அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் இரு கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்டு இருந்தால் 26 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்று இருப்போம் என்றும் அமித்ஷா அவர்கள் பேசினார். பொதுவா
பாஜகவின் தேசிய தலைமைக்கு குதிரையின் மீது சவாரி செய்துதான் பழக்கம் போல திரு அண்ணாமலை அவர்கள் சுயம்பாக தனி ஒரு அணியை அமைத்து 18% வாக்குகளை பெற்றார். அது அமித்ஷா அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை போல. எப்பேற்பட்ட கடுமையான உழைப்பை திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் போட்டிருந்தார் என்று பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளே சாட்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்தது. அதையெல்லாம் அறியாமல் புரியாமல் தான் அமித்ஷா அவர்கள் சேர்ந்திருந்தால் 26 தொகுதிகளை வெற்றி பெற்று இருப்போம் என்று இன்று பேசுகிறார். இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது. அண்ணாமலையின் செல்வாக்கு ஏற்கனவே ஒரு முறை அமித்ஷா அவர்கள் பார்த்தார். நேற்றைய கூட்டத்தில் கூட அமித்ஷா அவர்கள் பார்த்த பிறகும் கூட அண்ணாமலையை அமித்ஷா அவர்கள் பொருட்படுத்தவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது. அவரது பேச்சில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து திரு அமித்ஷா அவர்கள் பேசினார். பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிரான ஒரு கட்சி என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாஜக அப்படிப்பட்ட கட்சி இல்லை என்று அமித்ஷா அவர்கள் எடுத்துரைத்தார். திருக்குறளை 13 மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்த கட்சி பாஜக. மோடியின் ஆட்சி வந்த பிறகுதான் IAS IPS தேர்வுகள் தமிழுக்கு முன்னுரிமை அளித்து தமிழில் தேர்வு எழுதும் வசதியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மோடி அவர்கள் என்றும் எடுத்துரைத்தார். வாரணாசி பனாரஸ் பல்கலைக்கழகத்திற்கு தமிழுக்கென்று ஒரு தனி இருக்கையை அமைத்து கொடுத்தவர் திரு மோடி அவர்கள். மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் தமிழில் தேர்வு எழுதக்கூடிய ஒரு விதிமுறையை கொண்டு வந்தவர் திரு மோடி அவர்கள். அது மட்டுமல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய பிஜி தீவில் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளையும் பொருளாதார நிதி உதவியும் இந்தியாவின் சார்பாக மோடி அவர்கள் செய்து வருகிறார். இந்தியாவின் தொன்மையான மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்று மோடி அவர்கள் விரும்புகிறார் என்று திரு அமித்ஷா அவர்கள் எடுத்துரைத்தார். அது மட்டுமல்லாமல் இன்று இந்தியாவே பெருமைப்படக்கூடிய செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவியவர் மோடி அவர்கள். திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அருங்காட்சியகத்தில் இருந்த செங்கோலை இன்று பாராளுமன்றத்தில் உயர்த்தி பிடித்திருக்கிறார் திரு மோடி என்று செங்கோலை உயர்த்தி பிடித்து பேசியிருக்கிறார். இந்தியாவில் ஊழலுக்கு சாட்சியான கட்சிகளில் திமுகவும் ஒன்று. பண மோசடி செய்வதில் திமுக முதன்மையானது என்று திரு அமித்ஷா அவர்கள் கடுமையாக திமுகவை எச்சரிக்கும் விதமாக பேசியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை சரிவர நிர்வாகம் செய்யாமல் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை பழி செய்து குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதெல்லாம் அவரது கண்ணுக்கு தெரியாமல் மத்திய அரசு மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்கிறார்கள். நோயாளிகளை பாதுகாக்கக்கூடிய நர்ஸ் இரவு நேரங்களில் போராடுகிறார்கள், கைது செய்கிறார்கள். தேசமே தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது தடியடி நடத்தப்படுகிறது. இது போன்ற ஒரு வெட்கக்கேடான ஒரு சூழல் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை என்று திமுகவை கடுமையாக எச்சரித்தார் திரு அமித்ஷா அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை வளர்ச்சி மாநிலமாக ஆக்காமல் மற்ற மாநிலங்களில் குப்பைகளை தேக்கும் இடமாக மாற்றி இருக்கிறார் என்று திரு அமித்ஷா அவர்கள் பேசியது மிகச் சரியான உண்மையும் கூட. ஏனென்று சொன்னால் கேரளாவின் கழிவுகள் பல லாரிகளில் தென்காசி அருகே கொட்டக்கூடிய சூழல் தொடர்ந்து நிலவி கொண்டு இருக்கிறது. அதைதான் குறிப்பிட்டு திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் இந்துக்களுக்கு எதிரான பல்வேறு சதி செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சாமி கும்பிடுவதற்கு கூட 144 தடை உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது என்று அமித்ஷா அவர்கள் பேசினார். இந்து ஊர்வலத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. பகவான் விநாயகருக்கு கரைப்பதற்கு கூட தமிழகத்தில் தடை விதிக்கப்படக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழல் நிலவுகிறது என்று அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார். 2024 மோடியின் 3வது ஆட்சி வந்த பிறகு பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது. அது ஒடிசாக இருந்தாலும் சரி, ஹரியானாவா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, தலைநகர் டெல்லியாக இருந்தாலும் சரி,
சமீபத்தில் நடந்த பீகாராக இருந்தாலும் சரி தொடர் வெற்றி பெற்று வருகிறது. அது 2026 தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என்று அமித்ஷா அவர்கள் பேசினார். அது பாஜகவின் தொண்டர்கள் சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தேர்தல்களில் பணியாற்ற வேண்டும் என்று தொண்டர்களிடம் ஒரு வேண்டுகோளையும் திரு அமித்ஷா அவர்கள் வைத்தார். அப்போது அங்கிருந்த அரங்கமே அதிர்ந்தது. அப்போது குறுக்கிட்ட திரு அமித்ஷா அவர்கள், இப்போது ஒலிக்கக்கூடிய சத்தம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு கேட்க வேண்டும். 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நமது இந்த முழக்கம் ஒளிரச் செய்ய வேண்டும் என்று தொண்டர்களிடம் ஒரு வேண்டுகோளையும் திரு அமித்ஷா அவர்கள் வைத்தார். திரு அமித்ஷா அவர்களின் தமிழக வருகையின் போது திரு எடப்பாடி அவர்கள் அவரை வரவேற்பதற்கு வரவில்லை. அதற்கு மாறாக அவர்களது அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் திரு அமித்ஷா அவர்களை வரவேற்றார்கள். பாஜகவின் பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் முடிந்த பிறகு திருச்சியில் அதிமுகவின் எஸ்பி வேலுமணி அவர்களை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்தும் தேர்தல் பிரச்சார வியூகம் குறித்தும் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் வருகிறது. அமித்ஷா அவர்கள் வருவது தெரிந்தே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தினார். அப்போது கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும், இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர காத்திருக்கிறார்கள் என்றுதான் பேசினாரே தவிர இன்று வரை பாஜகவை தவிர யாருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொண்டு வரவில்லை என்றுதான் நாம் பார்த்து வருகிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களையும் அதிமுகவின் தொண்டர்களையும் தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு எடப்பாடியின் மீது அமித்ஷா கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் தகவல் வருகிறது. கட்சியை ஒருங்கிணைக்காமல், பிரிந்து சென்றவர்களை அரவணைக்காமல் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த நம்பிக்கையில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் புரியாத புதிராக இருந்து வருகிறது. கடந்த 2021 தேர்தலின் போது கூட இதைதான் அமித்ஷா அவர்களும் வலியுறுத்தினார். அதனுடைய தாக்கம் திரு டிடிவி அவர்கள் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்தார். மீண்டும் இதே நிலை தொடர்ந்தால் என்டிஏ ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த முடியாது என்று அமித்ஷா நம்புகிறார். அதைதான் திரு எடப்பாடி அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். திரு எடப்பாடி அவர்கள் முரண்டு பிடித்து ஒதுங்கி சென்று கொண்டிருக்கிறார். நேற்றைய எஸ்பி வேலுமணி அவர்களின் சந்திப்பின் போது கூட அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், பிரிந்தவர்களை அரவணைக்க சொல்லுங்கள், அப்போதுதான் ஆட்சி கட்டிலில் அமர முடியும் என்று பேசியிருக்கிறார். எஸ்பி வேலுமணி அவர்களும் அமித்ஷா கேட்டுக்கொண்டதை எங்களது பொதுச் செயலாளரிடம் பேசி முடிவெடுக்கிறோம் என்று சொல்லி திரும்பி வந்ததாக தகவல் வருகிறது. திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைய கூட்டத்தில் கூட அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் உயர்த்தி தான் பேசினார். திமுகவின் தில்லு முள்ளுகளை கடுமையாக எடுத்துரைத்தார். திரு அண்ணாமலையின் செயல்பாடு என்பது வரக்கூடிய நாட்களில் மிக வேகமாக இருக்கும். அது களத்தில் ஒரு முறைக்கு இருமுறை நேரடியாக அமித்ஷா அவர்களே பார்த்து விட்டார். வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலையின் வேகம் மீண்டும் அதிகரிக்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. கருத்து கணிப்பின் முடிவின்படி கூட திரு நயினாரின் தலைமையில் பாஜக 54% அழிவு பாதையில் செல்கிறது என்றுதான் தமிழக மக்கள் எண்ணுகிறார்கள். முக்கியமானது விஷயம் என்றால் பாஜக தொண்டர்களே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை விரும்பவில்லை என்றுதான் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வெறும் 11% மட்டும்தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். 74% பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையின் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்று கருத்து கணிப்பின் முடிவில் நமக்கு தெரிய வருகிறது. இதையெல்லாம் டெல்லி மேலிடம் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் தமிழகத்தில் பாஜகவிற்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். இல்லை என்றால் மீண்டும் நோட்டாவை நோக்கிதான் பாஜக செல்லும் என்பது துளியும் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம்.